குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம படிக்கக்கூடிய மேஜர் டிபார்ட்மெண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கும்போது நம்ம 4 மேஜர் டிபார்ட்மெண்ட்ஸை பற்றி படிப்போம். இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் தான் நமக்கு மோஸ்ட்லி ஜாப் என்பது கிடைக்கும். சரியா? அப்போ இன்றைக்கி 4 மேஜர் டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸ், செகண்ட் வந்து ஹவுஸ் கீப்பிங், தேர்ட் வந்து ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ், ஃபோர்த் வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன். சரியா? இந்த 4 டிபார்ட்மெண்ட்லேயுமே நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு அதற்குண்டான தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் என்பது வேணும். அந்த இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுவோம். சூஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம எக்ஸல் ஆகலாம். சரியா? இன்றைக்கி இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றி ஒரு ப்ரீஃபாக பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் ஆஃபீஸ் என்பது ஹோட்டல் ரிசப்ஷனை குறிக்கும். ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அப்படின்ற போது அப்போ ஹோட்டல் ரிசப்ஷன்னாலே உங்களுக்கு எல்லாம் தெரியும். சரியா? ரிசப்ஷன் என்பது வரவேற்பு என்று அழைக்கப்படும் தமிழில். அப்போ ரிசப்ஷனில் வந்து பொதுவாக ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க, ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜர் இருப்பாங்க, கேஷியர்ஸ் இருப்பாங்க, பெல் பாய்ஸ் இருப்பாங்க. இவங்கெல்லாம் தான் ரிசப்ஷனிஸ்ட் ஸ்டாஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வர கெஸ்ட்டை வந்து வரவேற்கிறது வந்து, அவங்களுக்கு தேவையான ரூம்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது வந்து, அதுக்கப்புறம் அவங்களுடைய பில்ஸை செட்டில் பண்ணுற எல்லா வேலையுமே இந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்துக்குவாங்க. அப்போது இந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் என்பது நம்ம இனிஷியலாக ஒரு கெஸ்ட்டு வரும்போது முதல்ல மீட் பண்ணுற ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கனால, இதில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருக்கிறது ரொம்ப அவசியம். ப்ரெசன்டபுள் அப்படின்னு நான் சொல்கிறது அவங்களுடைய தோற்றம் மற்றும் அவங்களுடைய மொழியாண்மைன்னு சொல்லும்போது அவங்க எப்படி லாங்குவேஜ் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குவாங்க. சரியா? நல்லா பேசுகிறது ரொம்ப அவசியம். லாங்குவேஜில் நல்ல ஃப்ளூயன்சியோடு இருக்கணும். அதே போக நம்மளுடைய கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸும் கொஞ்சம் இதில் இருந்தால் நல்ல ஸ்கோப் என்பது அதிகம். சரியா? அப்போ இது மூணுலேயும் நம்ம வந்து எக்ஸலாக இருக்கோம் அப்படின்னா நம்ம எப்போவுமே ஃப்ரண்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. அடுத்தது நம்மளுடைய ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட் என்பது அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய ரூம்ஸையும் மற்ற எல்லா ஏரியாவையும் க்ளீன் அண்ட் கிளீனினஸோடு வச்சுக்கிறது தான் இவங்களுடைய வேலை. சரியா? அப்போ நம்ம ரூம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கஸ்டமர் ரூம்ஸ்க்கு வராங்க அப்படின்னா அந்த ரூம்ஸை வந்து நம்ம சும்மா கொடுத்துட முடியாது. அந்த ரூம்ஸில் வந்து அவங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த ரூம்ஸ் எப்படி செட்டப் பண்ணணும் அப்படின்றத நம்ம முழுசாக படிப்போம். அது போக அந்த ரூம்ஸோட டெக்கார்லேருந்து அந்த ரூம்ஸை எப்படி நம்ம டெக்கரேட்டிவாக வச்சுக்கிறோம் அப்படின்றது உட்பட மற்ற பப்ளிக் ஏரியாஸை நம்ம எப்படி க்ளீனாக வச்சுக்கிறோம், எப்படி டெக்கரேட்டிவாக வச்சுக்கிறோம் அப்படின்றத பற்றி எல்லாம் படிக்கிறது தான் அந்த ஹவுஸ் கீப்பிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அப்போ இது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லேடிஸ் வந்து இதை சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஜென்ட்ஸ் சூஸ் பண்ணாலுமே அவங்களுக்கு இந்த க்ரூஸ் லைன்ஸ் எல்லாம் அதிகமாக இந்த ஹவுஸ் கீப்பிங்கில் வந்து ஸ்கோப் இருக்குது. சரியா? அடுத்தது வந்து நம்மளுடைய ஃபுட் அண்ட் பெவரேஜ் டிபார்ட்மெண்ட் என்பது முழுக்க உணவை பரிமாறும் ஒரு டிபார்ட்மெண்ட். அப்போ நம்ம ஹோட்டல் அப்படின்னு சொன்னாலே நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும், பார்ஸ் இருக்கும், பேங்க்வெட்ஸ் இருக்கும். இதெல்லாமே இருக்கிறது தான் ஒரு ஹோட்டல். அப்போது ஒரு ஹோட்டலில் இருக்கக்கூடிய இந்த சர்வீஸ் அவுட்லெட்ஸ் எல்லாம் நிர்மாணிக்கக்கூடியது தான் இந்த ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ். அப்போது இதுலேயும் ஒரு வெயிட்டர் இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய லாங்குவேஜும் நல்லா இருக்கணும். அதே மாதிரி அவருடைய கிளீனினஸ், அவருடைய ப்ரெசன்டபிள் ஆட்டிடியூட் வந்து ரொம்ப அழகாக இருந்தால் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அது ரொம்ப ஆப்டாக இருக்கும். சரிங்களா? அப்போது இதில் வந்து ஒர்க் பண்ணுறதுனால நமக்கு இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கெஸ்ட்டை வந்து நம்ம டைரெக்டாக மீட் பண்ணி ஃபுட்டெல்லாம் சர்வீஸ் பண்ணுறதுனால நமக்கு டிப்ஸ் கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கும். சரியா? டிப்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரணமாக சொல்லிட முடியாது. ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்லேயோ நல்ல ஒரு இடத்துலையோ ஹோட்டல்லையோ ஒர்க் பண்ணும்போது நமக்கு டிப்ஸ் என்பது ஒரு பெரிய இன்கமாகவே இருக்கும். சரியா? அப்போ ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் நான் ஃபுட்டை பற்றி எனக்கு நல்லா தெரியும், ஃபுட்டை பரிமாறுறது எனக்கு நல்லா தெரியும், கெஸ்ட் கிட்ட பேசுகிறது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் என்பது முழுக்க ஒரு ஸ்கில் பேஸ்ட் டிபார்ட்மெண்ட். எல்லாருக்கும் தெரியும் சமைக்கிறது என்பது ரொம்ப ஈஸியான வேலை கிடையாது. சரியா? ஒருத்தர் நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா நமக்கு நிறையா ஸ்கில்ஸ் தேவைப்படும். ஃபஸ்ட்டு நம்மளுடைய இன்க்ரீடியன்ட்ஸ் சூஸ் பண்ணுறதுலேருந்து, அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்றதுலேருந்து, அதுக்கப்புறம் அதை எப்படி கட் பண்ணி அதை எப்படி குக் பண்ணுறோன்ற வரைக்கும் அது ஒரு பெரிய ஸ்கில்லாக இருக்கும். சரியா? அப்போ இந்த குக்கிங் அப்படின்றது ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் என்பது முழுக்க ஸ்கில் சம்மந்தப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்ம நல்ல ஒரு ஸ்கில்லை கற்றுக்கலாம். அது போக நமக்கு வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கும். சரியா? அது போக நம்ம க்ரோத் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல ஷெஃப்புக்கு இன்டர்நேஷ்னலாக நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு. சரியா? மற்ற டிபார்ட்மெண்ட்ஸில் வேலை செய்கிறவங்களோட குக்கிங்கில் இருக்கவங்க ரொம்ப சீக்கிரம் ஃபாரினுக்கு போகலாம். சரியா? நிறைய பேர் நினச்சிக்குவாங்க குக்கிங் அப்படின்னா நிறைய அடுப்புலேயே இருக்கணும், நல்லா சூட்டில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் ஒரு நல்ல கிச்சன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது சூடு என்பதே இருக்காது.
சரியா? சில நேரங்கள்ல வந்து நல்ல ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஏசியா இருக்கும். அதே மாரி நம்மளுடைய இந்தியன் குக்கிங் மாரி மற்ற குக்கிங்லாம் ரொம்ப ஃப்ளேம்ஸ் யூஸ் பண்ணிலாம் குக் பண்ணுறது கம்மியா தான் இருக்கும். சரியா? அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குக்கிங்கையும் ஒரு ஸ்கில்லா சூஸ் பண்ணலாம். நெறைய பேருக்கு வந்து எனக்கு வந்து மக்கள மீட் பண்ணுறது பிடிக்காது. ஆனாலும் நான் வெளியூர்லாம் சுத்தணும், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணணும்னு நெனைச்சோம் அப்படின்னா, இந்த ஃபுட் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ இதுதான் ஒரு சின்ன ப்ரீஃப் அபவுட் 4 டிபார்ட்மெண்ட்ஸ் இன் அ ஹோட்டல். இத நீங்க வச்சு ஒரு ஒரு பேஸா வச்சு உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஓகே. நாளைக்கு வேற வீடியோல வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம். தேங்க் யூ.